சென்னை தரமணியில் காவலாளியை கொன்றுவிட்டு அவரது மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ளது ஒரு கும்பல். இச்சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அதாவது சென்னை அடையாறு பகுதியிலே, அதாவது மத்திய கைலாஸ் என்கிற பகுதியிலே காவலாளியாக பீகாரை சேர்ந்த நபர் ஈடுபட்டு வருகிறார். குடும்பத்தோடு, அதாவது மனைவி மற்றும் 3 வயது குழந்தையோடு அந்த பணியிலே ஈடுபட்டு வரக்கூடிய அவர் கடந்த 26ஆம் தேதி குறிப்பாக உடல் முழுவதும் வெட்டப்பட்டு தலையில் பலத்த காயங்களோடு ஒரு சாக்கு பையிலே கட்டப்பட்டு அவர் இந்திரா நகர் முதல் நிழற்சாலையிலே வீசப்பட்டிருக்கிறார். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட கோணி பையிலே கிடந்த அந்த உடலை அக்கம் பக்கம் பார்த்தவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடையாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடையாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை செய்தபோது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இரத்த காயங்களோடு வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உடல் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த உடல் பீகாரை சேர்ந்த 24 வயது மதிக்கத்தக்க கௌரவகுமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. விசாரணையில் அவரது மனைவி புனிதா குமாரி தனது அந்த வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட கணவனுடைய கண்முன்னே ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே அவர் படுகொலை கண்முன்னே செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை பார்த்த கௌரவகுமார் தட்டி கேட்டிருக்கிறார். குறிப்பாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று புனிதா குமாரி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த ரணம் உடலில் இருந்து ஆறுவதற்கு முன்பாகவே இந்த சம்பவம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரும் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 3 வயது பச்சிளம் குழந்தை என்ன நடந்தது என்பது கூட தெரியாது. தனது தந்தை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் தெரியாது. தனது தாய் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் தெரியாது. இது தெரியாத ஒரு குழந்தையும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தை மத்திய கைலாஸ் கூவம் பகுதியில் வீசப்பட்டிருக்கிறது. வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த கௌரவகுமாருடைய உடலானது இந்திரா நகர் முதல் நிழற்சாலையிலே வீசப்பட்டிருக்கிறது. மனைவி புனிதா குமாரியுடைய உடல், அதாவது கோணிப்பையிலே கட்டி பெருங்குடி பகுதியிலே இருக்கக்கூடிய குப்பைமேடு பகுதியிலே வீசி செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலே அடையாறு மத்திய கைலாஸ் பகுதியிலே கூவம் பகுதியில் இருந்து 3 வயது குழந்தையினுடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே இந்திரா நகர் முதல் நிழற்சாலையில இருந்து கௌரவகுமாருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது சென்னை பெருங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைமேடு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியிலே கோட்டூர்புரம், அடையாறு, அதே போன்று துறைப்பாக்கம், பெரும்பாக்கம், திருவான்மையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து துணை ஆணையர் தலைமையிலே மிகப்பெரிய போலீஸ் படையோடு வந்து குப்பைமேட்டிலே புனிதா குமாரின் உடல் எங்கே வீசப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிலே படம் போட்டு காட்டி இருக்கிறது. சிசிடிவி காட்சியிலே ஒரு கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, கணவனுடைய கண்முன்னே ஒரு மனைவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம். இந்த துயரத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியாத ஒரு கணவன் தட்டி கேட்க அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மனைவி கொலை செய்யப்பட்டதோடு இல்லாமல் அந்த குடும்பத்திலே இருந்த 3 வயது குழந்தையும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்திலே இதே போன்று குறிப்பாக இந்த திமுக ஆட்சியிலே இதுபோன்று கூட்டு பாலியல் வன்கொடுமைகளும் இதுபோன்று கொலை சம்பவம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 4 இளைஞர்கள் சேர்ந்து கணவனுடைய கண்முன்னே ஒரு மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ராமேஸ்வரம் மல்லிகா நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் தனது மனைவியோடு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு துணி எடுத்துக்கொண்டு தனியே வருகிற பொழுது காட்டுப்பகுதியிலே அவரை வழிமறித்து கணவனை கட்டி போட்டுவிட்டு குறிப்பாக அந்த மனைவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலே தட்டி கேட்க முடியாமல் அந்த கணவன் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கத்தியை காட்டி மிரட்டப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கணவனுடைய கண்முன்னே கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே கல் குவாரி ஒன்றிலே தனியார் நிறுவனத்திலே பணியாற்றி வரக்கூடிய வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை பார்த்து வருகிறார்கள். அந்த பகுதியிலே வேலை பார்த்து வந்த ஒரு பெண்ணை கணவனுடைய கண்முன்னே ஒரு மிகப்பெரிய 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய வலியை தாங்க முடியாமல் கணவன் தட்டி கேட்டால் அந்த கணவனை கத்தியை காட்டி மிரட்டி கொடூரமான முறையில் அந்த கணவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி திருப்பூரிலே வெளி மாநிலத்தைச் சேர்ந்த தொழில் செய்வதற்காக வந்த கணவன் மற்றும் குழந்தையை அழைத்துச் சென்று அந்த கணவன் கண்முன்னே ஒரு பெண் மிகப்பெரிய அளவிலே பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய வேலை தேடி தொழில் நகரங்களை தேடி வரக்கூடியவர்கள் கூட குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மிகப்பெரிய அவலம் இங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கணவனுடைய கண்முன்னே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் என்றால் கணவன் எந்த ஒரு நிலைக்கு அவர் செல்வார், கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், இதை பார்க்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், குறிப்பாக இதை தட்டி கேட்கக்கூடிய கணவனையும் விட்டு வைப்பதில்லை, இதை பார்க்கக்கூடிய 3 வயது குழந்தையும் விட்டு வைப்பதில்லை என்றால் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் தமிழகத்தில் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வெற்றி தலைகுனிய வேண்டிய நிலை வேறு என்னவாக இருக்கும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரைக்கு பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 3 வயது பெண்ணில் இருந்து 80 வயது மூதாட்டி வரை நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் ஒன்றுக்கு 3 to 4 பெண்கள் சிதைக்கப்படுகிறார்கள். போக்சோ வழக்குகளிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளிலும் பாலியல் சீண்டல்களிலும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று தமிழகம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு 4 to 5 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதுபோன்ற சம்பவங்களிலே முதல்வர் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஒரு மாநகரமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை போன்ற நகரங்களில் கூட இதுபோன்று பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் எப்படி பெண்கள் வெளியே நடமாடுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு அடையாறு, மத்திய கைலாசு, அதே போன்று பெருங்குடி போன்ற பகுதியெல்லாம் மிகப்பெரிய தொழில் நகரங்களாக இருக்கக்கூடிய பகுதி, 24 மணி நேரமும் மக்கள் நடமாடக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளிலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடுமை, அச்சுறுத்தல், பாலியல் வன்கொடுமை அரங்கேறி இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை இன்னும் கூட எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளிகள் எப்படி கண்காணிக்கப்படுகிறார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எந்த அளவில் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் தோலுரித்து காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.